நான் டாக்டர் சுப்புலக்ஷ்மி, எம்டி பீடியாட்ரிக்ஸ் முடிச்சிருக்கேன். இந்த எக்ஸாம் வந்து ஜனவரி 2026 எழுதணும். இப்போ எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து வல்லநாடு பிஹெச்சியில் போஸ்ட் ஆகிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய அப்பா அம்மா, என்னோடய ஹஸ்பண்ட், என் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து சிஎம் சார் எனக்கு கொடுத்தாங்க. கேட்ட மாதிரி சைனும் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெயிட்டிங் டு சர்வ் த பீப்புள். தேங்க்யூ. ரொம்ப அடுத்த வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நல்லாவே பேசினாங்க சார். ஆல் த பெஸ்ட் சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க சார். ஆக்சுவலாக அவரோட பெரிய ஃபேன்னே சொல்லலாம். அவர்கிட்டேருந்து வாங்குறப்ப ஒரு மாதிரி ரொம்ப சரியில்லான ஃபீல் தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் ஜான்வரியில் எழுதணும் எக்ஸாமு. அது எலெக்ஷன் அந்த இதனால அப்படியே ஹால்ட் ஆகிட்டு இப்போ தான் திரும்ப ஜூன் 4 கவுன்சிலிங் நடத்தி இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இல்லை, எனக்கு அங்கே போன உடனே மைண்ட் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. லைக் அவரை பார்த்த உடனே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அங்கே போயிட்டு எனக்கு வார்த்தையே வரல. ஸோ வெறும் தேங்க்யூ மட்டும்தான் சொல்லிட்டு வந்தேன். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்த் மினிஸ்டரும் ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்காங்க. நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒன்று கேட்க போகிறப்ப அவரை மீட் பண்ணவும் முடியுது. அவர் அதுக்கான ஸ்டெப்ஸை உடனே அடுத்தது எடுத்தாங்க. ஸோ நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆமாம், 1 month கிட்டே எனக்கு ஆயிடுச்சு. பட் ஆனால் இட்ஸ் ஆல் வர்த் இட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. எஸ், என் பேர் டாக்டர் பிரசாந்தி பாலசுப்ரமணியன். நான் சென்னையிலேருந்து வரேன். இப்போது மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் எம்டி ரேடியேஷன் ஆன்காலஜி எக்ஸாமின் மே மந்த் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கேன் எம்டி டிகிரியோட. ஆமாம், அது ஒரு ரொம்ப கைண்ட் ஜெஸ்டர் சார். நான் சிரமப்படக்கூடாதுன்ட்டு சீஃப் மினிஸ்டர் சாரே கீழே வந்து எனக்காக வந்து கொடுத்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ரொம்ப கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்களே, அந்த கிராட்டிடியூடோட ஒன்று இருக்கிறேன். ஆமாம் சார். ஷூர் சார், பிரியமுடன். ஆமாங்க சார். நாங்கள் இதை அறிமுகப்படுத்திக்கிட்டோம். வெரி குட் அப்படின்னு சொன்னார் சார். கண்டிப்பாக நாங்கள் ஆஸ் இது நியூ எம்ஆர்பி ஜாயினிஸ் வி வில் டெஃபினெட்லி கிவ் அ பெஸ்ட் டு த பீப்புள் அண்ட் த மேன்கைண்ட் சொன்னார். வெரி குட், வெரி நைஸ், கீப் இட் அப் அப்படின்னு சொன்னார் சார். இந்த மாதிரி வந்து இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அரசாங்கம் செயல்படுறதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா செயல்படுத்திட்டு வராங்க சார். புது இனிஷியேட்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஸோ ஃபார் ஸோ குட் சார். எங்களுக்கு இன்னைக்கு நலம்னு ஒரு புது இனிஷியேட்டிவ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் மோர் சச் நைஸ் இனிஷியேட்டிவ்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அவரும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் இ பிரபு, தேனி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி எங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான அப்பாயின்மெண்ட்டு இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் அவரோட கைகளால் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். வாங்கணும் சார். அது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. நாங்கள் 2025 டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதினோம். ஜனவரியில் ரிசல்ட் வந்துச்சு. சில நீதிமன்றத்தில் சில சட்ட சிக்கல்கள் இருந்ததுனால அதனால இவ்வளோ நாள் காலதாமதம் ஆச்சு. இப்போ மறுபடியும் நீதிமன்றத்திலேருந்தே எங்களுக்கு பணி நியமனம் செய்ய சொல்லி உத்தரவு வந்ததுனால இப்போ மீண்டும் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சரோட கையில் இன்னைக்கு நிறையா பேர் பணி நியமன ஆணை வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக இது கவர்மெண்ட் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு எங்கள் அனைவரும் சார்பாக இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் பிரபு, தேனி மாவட்டம். வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை பிஹெச்சி இப்போ நான் அப்பாயின்மெண்ட்டில் போகிறேன். இந்த ஆர்டர் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்குது பெரிய புண்ணியம். இவன்லாம் எங்களுக்கு வந்து ஸ்டேல நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சு. நாங்கள் ஒரு தடவை தான் போய் நம்ம சுகாதார மினிஸ்டர் அருண்குமார் சாரை போய் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா,
உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் இந்த கேஸை முடிச்சு கொடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதேமாரி தான் சொன்ன வாக்கை அவர் 2லேருந்து 3 வாரத்துக்குள்ளே நிறைவேற்றி இந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இது முதல்வருக்கும் நாங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்குமார் சாருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து எங்கள் டிபிஎச் சார், டெப்டி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்து, எங்கள் சார் மாதிரி உண்மையாக சொல்கிறேன், அப்படி ஒரு சார் எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு கடைசி வரைக்கும் நின்று இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை வாங்கி கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல இதாக பண்ணியிருக்கிறது மொதல் ஆள் அவர் தான். அவர் நாங்கள் என்றைக்கும் வாழ்நாளில் நாங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் யாருமே மறக்க மாட்டோம். நாங்கள் டிசம்பர் 7, 2025 எக்ஸாம் எழுதினோம். ஜனவரியில் கவுன்சிலிங், சிவி, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே அட்டன் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த நீதிமன்றத்தில் கொஞ்சம் எங்களுக்கு சாதகம் இல்லாத ஆட்கள் கேஸ் போட்டதுனால இப்படி நிலுவையில் எங்களுக்கு ஒரு 6 மாதம் போயிட்டு. ஸோ அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ அவங்க அப்படி போட்டதுனால தான் நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நெருக்கமான இருந்துச்சு. ஸோ அவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்கள் அரசுக்கும் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவ்வளோதான். முதலமைச்சர் கையால் பணியான வாங்குவோம் நாங்கள் கனவுலையும் நினச்சி பார்க்கல. அவர் கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் டாக்டர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சுகாதார ஆய்வாளருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ நிகழ்ச்சி எங்களுக்கு அறிவித்து எங்களை வாங்க வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, முதலமைச்சர் உண்மையாக சொல்கிறா, ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப ஹம்பிளாக ஹம்பிளாக இருக்காப்புல. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறாங்க. இப்படி ஒரு முதலமைச்சர் தான் நாங்கள் எதிர்பார்த்தது. அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. என் பேர் முத்து மாணிக்கம். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சந்தோஷ்குமார். நான் வேலூர் மாவட்டத்தில் லச்சேரி பிஹெச்சில் சுகாதார ஆய்வாளராக பொறுப்பேற்றிருக்கேன். இன்றைக்கி முதலமைச்சர் கையால் அவார்டு வாங்கினது பணியாணை வாங்கினது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். அதே மாதிரி எங்களுக்கு இந்த பணியாணை இவ்வளோ முக்கியத்துவம் வச்சு விழா நடத்தின எங்கள் டிபிஎச் சார், அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாருமே நாங்கள் நன்றி கடன்பட்டுருக்கோம். இந்த முதலமைச்சர் கையால் வாங்குன்றது நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கையால் வாங்கினதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. என் பேர் சந்தோஷ்குமார். நான் வேலூர் மாவட்டத்துலேருந்து வரேன். இல்லை, நான் முதலமைச்சர்கிட்ட பேசல, போயிட்டு அந்த பதட்டத்தில் ஒன்றும் தெரியல, வாங்கிட்டு டக்குன்னு வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்தில் அதாவது ஒரு அந்த முதலமைச்சர் அப்படின்ற இதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அம்புலா பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுத்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதாவது தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் வேணும் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி அமைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கதறேன். நான் டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுனது. ஜனவரி மாதத்துலேருந்து கொஞ்சம் சட்ட சிக்கல்னால இப்போ தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமாக நாங்கள் டிபிஎச் சாருக்கும் ஹெல்த் மினிஸ்டருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். அதை நீங்கள் நாங்கள் மறக்க மாட்டோம். ஓகே, நன்றி. வணக்கம், என் பேர் டாக்டர் செந்தில்குமார் சேதுராமன். நான் மதுரையிலேருந்து வரேன். நான் எம்டி ரேடியேஷன் ஆன்காலஜி, அதாவது புற்றுநோய் சிகிச்சைக்கான கதிர்வீச்சு முறையில் சிகிச்சை வரையிற மருத்துவம் படிச்சிருக்கேன். நான் எம்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒட்டன்சத்திரம் இருக்கிற இஎஸ்ஐயில் போஸ்ட் ஆகிருக்கேன். நான் ஜனவரியில் அந்த எம்ஆர்பியில் எக்ஸாம் எழுதி இப்போ நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு பலனா சிஎம் ஃபங்க்ஷன் வச்சு சிஎம் கையாலே நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் டாக்டர் செந்தில்குமார் சேதுராமன். நான் மதுரையிலேருந்து வரேன். நான் எம்டி ரேடியேஷன் ஆன்காலஜி, அதாவது புற்றுநோய் சிகிச்சைக்கான கதிர்வீச்சு முறையில் சிகிச்சை வரையிற மருத்துவம் படிச்சிருக்கேன். நான் எம்டி முடிச்சிட்டேன். இப்போ நான் ஒட்டன்சத்திரம் இருக்கிற இஎஸ்ஐயில் போஸ்ட் ஆகிருக்கேன். நான் ஜனவரியில் அந்த எம்ஆர்பியில் எக்ஸாம் எழுதி இப்போ நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு பலனா சிஎம் ஃபங்க்ஷன் வச்சு சிஎம் கையாலே வாங்கினதை நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அது போக இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், டிபிஹெச்ஐலையும் சரி, எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ஹெல்த் மினிஸ்டர் சாருக்கும் சரி, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் இப்போ நீங்கள் மேடம் பிரசாந்தி மேடமும் சேர்ந்து ஒன்றா தான் படித்தோம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அதே புற்றுநோய்க்கான மருத்துவம் தான் படித்தோம். ஆனால் எங்களுக்கு போட்டிருக்கிறது என்னென்னா ஒரு பிஹெச்சியில் போட்டிருக்காங்க. நாங்கள் படித்ததை அப்ளை பண்ண முடியாத நிலைமையில் இருக்கோம் இப்போது. அதனால் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா அந்த கவர்மெண்ட் சைடு முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்லேயே வேகன்சி இருக்கிறனால எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வேகன்சி அடுத்து கிரியேட் ஆகும்போது எங்களுக்கு போட்டாங்கன்னா நாங்கள் படித்ததை அப்ளை பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது போக மக்களும் கொஞ்சம் பயனடைவாங்க. அதுவும் கேன்சர் இப்போ அதிகமாக பரவிட்டு வரதுனால கேன்சருக்கான மருத்துவர்கள் இப்போ அதிகமாக தேவைப்படுறதுனால நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு உதவுற மாதிரி நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ திரும்பவும் டிபிஹெச்ஐ எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். நான் அது ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு கைண்ட் கெஸ்டரு, ஒரு சீஃப் மினிஸ்டர் இறங்கி கொடுக்கறது ரொம்ப ஒரு நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட் ஹியூமனாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் டாக்டரு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அவங்களோட சீஃப் மினிஸ்டர் தாண்டி அவர் குட் ஹியூமன்ன்றதை எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். அவ்வளோதான். தேங்க்யூ.
50 assistant surgeons and almost 1393 health inspectorsக்கு வந்து இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்ம நலம் டிஎன் ஆப்பையும் வந்து இனிஷியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எம்ஆர்பி மூலமாக நான் செலக்ட் ஆகியிருக்கேன். என்னோட சொந்த ஊர் வந்து அம்பத்தூர். நான் வந்து செங்கல்பட்டு சட்ராஸ் பிளாக்கில் நெரும்பூர் பிஹெச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நான் இப்போ செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ எங்கள் இதில் முக்கியமாக என்னென்னா எங்களோட டிபார்ட்மெண்ட் வரலாற்றிலேயே இதுதான் ஃபஸ்ட்டு பேட்ச் நாங்கள் எக்ஸாம் மூலமாக உள்ளே போகிறோம். இந்த மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எக்ஸாம் எழுதி போகிற பேட்ச் நாங்கள் தான். ஸோ அது ஒரு எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெருமைன்றது இல்லை, ஒரு சின்ன சந்தோஷம் எங்களுக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே எக்ஸாம் எழுதி போகிறோன்றது இது சார். நாட் சார், ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ். ஸோ இதில் என்னென்னா டிசம்பர் 7 லாஸ்ட் இயரே எங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் நடந்துச்சு. ரிசல்ட்டும் வந்து Jan 1st வீக்கே வந்துச்சு. பட் அந்த டைமில் வந்து ஒரு சில பல கோர்ட் கேஸ், லீகல் கேஸ் வந்து எங்களுக்கு அகெயின்ஸ்டாக போட்டு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு அப்பயே ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அப்போவே கிடைக்க வேண்டிய இந்த ஆர்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 6 months போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு. அதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு சிஎம் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நான் சிஎம் சார்ட்ட வாங்கும்போது கூட எனக்கு ஆசைப்பட்ட நான் என்னதுன்னா எங்களோட பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் சோமசுந்தரம் சாரும் அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் இந்த லீகல் கேசஸ்க்கு பின்னாடி எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அந்த அஃபிஷியல்ஸும் சரி, லீகல் கேசஸ் வந்து ஒன்று இருந்தால் பரவாயில்ல சார், ஒன்று முடியும் இன்னொன்று வரும், ஒன்று முடியும் இன்னொரு வரும். மதுரை சென்னையில் மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை எல்லா கேஸையும் அவங்களே ஃபாலோ பண்ணாங்க. எங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அப்டேட்ஸ் கரெக்டாக கொடுத்தாங்க. உங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான நாள் வரும், நாங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்க ரெடியாக தான் இருக்குது, கோர்ட் கேஸ் முடியட்டு உங்களுக்கு நாங்கள் உடனே ஆர்டர்ஸ் இனிஷியேட் பண்ணிடுவோன்னு. எங்களுக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பேக் சப்போர்ட்டாக அவங்க தான் இருந்தாங்க. நாங்கள் எத்தனையோ டைமில் எவ்வளவோ நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கோம், என்னடா அது இவ்வளோ கிட்ட வந்துட்டு போதே. ஏன்னா நாங்கள் கவுன்சிலிங் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இடம் கூட சூஸ் பண்ணிட்டோம். பட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குற டைமில் எங்களுக்கு அந்த ஸ்டே வந்துருச்சு. ஸோ அந்த டைம்லேருந்து ஆல்மோஸ்ட் இது வந்து 1400 கேண்டிடேட்ஸோட வாழ்க்கை மட்டும் இல்லை சார், 1400 கேண்டிடேட்ஸோட குடும்பங்களோட வாழ்க்கை இது. அந்த டைமில் எல்லா குடும்பமும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 6 மாதம் எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தது. நிறைய பேர் இந்த வேலையை நம்பி அடுத்தடுத்து என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து முற்றுப்புள்ளியாக இருந்து எங்களோட கஷ்டங்கள்லாம் இன்றைக்கி தீர்ந்துச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் வாங்கும்போது அதுதான் டிபிஹெச் சாரும் எங்கள் கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ டிபிஹெச் சாருக்கும் முக்கியமாக நன்றி, தமிழ்நாடு அரசுக்கும் முக்கியமாக நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி ஸ்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எக்ஸாமில் லூஸ் பண்ணவங்களுக்கு வெயிட்டேஜ் படி தான் அவங்களோட. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து வெயிட்டேஜ் படி தான் இது நடந்துட்டு இருந்துச்சு. கோர்ஸ் மார்க்கு 10th and 12th மார்க் வச்சு தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கு எம்ஆர்பி மூலமாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதி நாங்கள் உள்ள செலக்ட் ஆகி வந்திருக்கோம். நாங்கள் சிஎம் சார் எதுவும் சொல்லலை. அவர் வந்து அதான் சார் அவன் டிபிஹெச் சாரை கூப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அப்போ தான் சிஎம் சார் நான் போனதுக்கப்புறம் சார் என்னை விட உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போல், கையை காட்டுங்க அப்படின்னோடனே எல்லாரும் திருப்பி கற்றுனாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் தெரியும் டிபிஹெச் சார் வந்து இது எவ்வளோ பின்னாடி இருந்தால் அவர் சப்போர்ட் பண்ணார் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் அந்த டைமில் அவரும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு சார். ஓகே, தேங்க்யூ சார். என் பேர் ஜான் நேசகுமார் சார். ஓகே சார்.